பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறை டிவியின் பதிர்களம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம். பொதுவாக எமது சமூகத்தில் நாம் எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகள் தொடர்பாக இந்த நிகழ்ச்சியினூடாக நாம் பேசியிருக்கிறோம். அதிலேயும் எமது சமூகம், குறிப்பாக முஸ்லீம் சமூகம் எதிர்நோக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை இன்றைய சமூகத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய சமூகம் பல விடயங்களை பற்றி பேசினாலும் வரலாறுகளில் நாம் ஆட்சி செய்ததையும் வரலாற்று சாதனைகளை பற்றியும் இன்று வரை பல இடங்களில் பேசுகிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இஸ்லாமிய சமூகம் குறிப்பாக ஆட்சியில் இருந்து ஆய்வில் இருந்து பல பிரம்மாண்டமான சாதனைகளை புரிந்த வரலாறுகளையும் நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இன்றைய நவீன காலத்தில் இஸ்லாமிய சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், குறிப்பாக அதை தாண்டி இன்றைய சமூகம் எதை நோக்கி செல்கிறது போன்ற விடயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக அமைகிற ஒரு விஷயம்தான் கல்வி. இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் பெரும் வரலாற்றை வைத்திருக்கிற ஒரு சமூகம். இன்றைய காலப்பகுதியில் அதுவும் குறிப்பாக இலங்கையில் நாம் வாழ்கிற இந்த சமூகத்தில் முஸ்லீம் சமூகம் கல்வியில் எந்த அளவு வளர்ச்சியில் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது கல்வி வளர்ச்சியை தொட்ட சமூகம் இன்றைக்கு பின்தங்கி போகிறதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது சம்பந்தமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்தாலோசிக்க இருக்கிறோம். அதில் எங்களோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் அதிபர், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பல பாடசாலைகள் சேவை செய்து இன்று ஓய்வு நிலையில் இருக்கும் அபுல் சலாம் சிஹானா மிஸ் அவர்களும், அதே மாதிரி தற்பொழுது பிரின்சிபலாக தன்னுடைய சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கும் முகமது ஷரீஃப் ஜஸ்மின் ஆசிரியை பிரின்சிபல் அவர்கள் இருவரும் எங்களோடு இணைந்திருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேர் சொல்லும்போது இதை தவறு தான் மன்னிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு நாம் முக்கியமாக பார்க்கணும், குறிப்பாக நீங்கள் ஒரு சீனியர், பல பாடசாலைகளில் கல்வி பயிற்றுவித்து ஆசிரியர், அதுக்கு பிறகு பிரின்சிபலாலாம் இருந்திருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அதிபராகவும் நீங்கள் கடமை புரியுங்க. இப்போ ரெண்டு பேர்லேயும் எனக்கு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது, இன்று எமது முஸ்லீம் சமூகம், குறிப்பாக இந்த கொழும்பில் இருக்கிற எமது இளைய சமூகம் கல்வியில் எந்த அளவு தாக்கம் செலுத்துது, கல்வி அவர்களுக்கு எந்த அளவு ஆர்வத்தை தூண்டி அவர்கள் பாடசாலைக்கு பார விதமாக இருக்கலாம், கல்வி கற்றக்கூடிய விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது? இது ஒரு சாதாரணமாக என்கிட்ட இருக்கிற கேள்வி. இதுக்கான பதில் என்ன? இன்றைக்கு கேர்ள்ஸ் எஜுகேஷன் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறேன். நான் பல பெண்கள் பாடசாலையில் அதிபராக இருந்திருக்கிறேன். ஆண்கள் கொஞ்சம் ஒரு பின்தங்கின நிலையில் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரே சொல்கிற விஷயந்தான், எங்களோட பெண்களுக்கு சமமாக ஆண்களும் கல்வியில் முன்வர வேணும்ன்றது. பெண்கள் உண்மைக்கும் இப்போ நிறைய பெண்கள் எங்களை கலம்பு எடுத்துக்கொண்டால் நிறைய பெண் பிள்ளைகள் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கின்றாங்க. நிறைய லாயர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய சமூகங்கள் இப்போ எங்களோட சமூகத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதுலேயும் நான் நினைக்கிறேன் பெற்றோர்களின் பங்கு இன்னும் கூடுதலாக இருந்தால் இன்னும் முன் வரலாம், விசேஷமாக ஆண் பிள்ளைகள். நீங்கள் சொல்லுங்கள் ஜஸ்மின் மிஸ். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு கலவன் பாடசாலை அதிபராக இருக்கீங்க. நீங்கள் நிறைய சவால்களை இப்போ கடமை புரிஞ்சிட்டு இருக்கிறதால அதை பார்க்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி திறமையில் அவர்கள் ஆர்வம் எந்த அளவுக்கு? நான் பொதுவாக நினைக்கிறேன் என்னென்னா, மாணவர்களோட கல்வி முன்னேற்றத்தில் மேடம் சொன்ன போல் பெற்றோரோட பங்களிப்பு முக்கியமாக இருக்கணும். சில நேரம் எங்களோட பெற்றோரோட தூர தொலைநோக்கி ஒரு வீவு இல்லாததால் அவங்க பிள்ளைகளோட, குறிப்பாக ஆண் பிள்ளைகளோட கல்வியில் அவங்க அக்கறை குறைவாக இருக்குது. என்னென்னா அவங்க நினைக்கிறாங்க ஓ லெவலோ இல்லாட்டி 16 வயசு தாண்டினோடனே பொடியெல்லாம் ஒரு மார்க்கெட்டுக்கு அனுப்பிடலாம், இல்லாட்டி 3 வீலர் டிரைவர் ஆக்கிடலாம். அந்த ஒரு இதில் பணம் சம்பாதிக்கிற ஒரு வழியை தேடுறாங்களே தவிர எங்களோட சமூகத்துக்கு ஒரு கல்வி நிலையில் உயர்ந்த நல்ல தொழில் வாய்ப்புகளை செய்யக்கூடிய ஒரு புத்திஜீவிகளை உருவாக்கணும்ன்ற ஐடியா இன்றுமே எங்களோட பெற்றோருக்கு வர வேணும். மற்றபடி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு இன்னும் வலுப்பெற வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்குறேன் பெற்றோருக்கும் அந்த ஆண் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு கொஞ்சம் விரிசலாக கொஞ்சம் பிரிஞ்ச நிலையில தான் காணப்படுது. அந்த ஆண் பிள்ளைகளோட தேவை என்ன, அவங்களோட ஐடியா என்னன்னு கேட்குறதுக்கு எங்களோட பெற்றோருக்கு நேரம் இல்லை. வாப்பாவாக இருந்தாலும் வாப்பா வேலைக்கு போயிட்டு வருவார், நைட்டுக்கு வந்தால் அவர்கிட்ட வேலையை முடிச்சுட்டு அவர் இருப்பார். புள்ள ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், வாப்பா ஒரு பக்கம்.
இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையோட தேவை என்ன, அந்த பிள்ளைக்கு எப்படியான வழிகாட்டலை நாங்க செய்யணும்னு ஒரு இடத்துல சங்கமிப்பாங்கண்டா அந்த இடத்துல எங்களோட பிள்ளைகளோட கல்வி நிலை மேம்படும். அப்ப அந்த ஆம்பளை பிள்ளைகள் கல்வி நிலையை நோக்கின பயணம் கூடுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அதே மாதிரி நீங்கள் படிச்சு கொடுக்குற காலத்துல இருக்கலாம், நீங்க கடமை புரியக்கூடிய அந்த காலகட்டத்துல நிறைய ஆர்வம், அதாவது அந்த பீரியட்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய எமக்கு முன்னுக்கு இருக்கிற சீனியர் நிறைய பேர் வந்து கல்வித்துறையில உயர்ந்த வந்த ஒரு காலகட்டம் இருக்கு. ஆனா இன்றைய இளைஞர்கள் வந்து பேரண்ட்ஸை தாண்டி அவர்களோட ஆர்வம் வந்து இன்றைக்கு நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சமூகத்தை பார்க்கும்போது அதுல உங்களோட நிலைப்பாடு? உண்மைக்கும் வெளியிலேருந்து பார்க்கல எங்களுக்கு விளங்குற ஒரு விஷயம்தான் பாய்ஸ் எஜுகேஷன் லெவல் இப்போ ஜஸ்மினி சொன்ன மாதிரி குறைஞ்சு கொண்டு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் படிப்பிச்ச காலத்தில், அதாவது 80s 90s பாய்ஸ் நல்ல வந்தாங்க, நல்லா படித்தாங்க, நல்ல யூனிவர்சிட்டி என்ட்ரு பண்ணினாங்க. ஆனால் இப்போ வர வர குறைஞ்சு கொண்டு வர மாதிரி எனக்கு விளங்குது. அவங்களுக்கு மெயின் இது என்னென்னு சொன்னால் ஓ லெவல் முடிச்சதோட ஓ லெவல் சிட் பண்ணணும், அதோட குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான். பாஸ் பண்ணணும் அல்ல, சிட் பண்ணணும். சிட் பண்ணிட்டா அதுக்கு பிறகு அவங்க ஒரு 3 வீலர் ஒரு ஓட்டிக்கொண்டோ இல்லாட்டி ஒரு மார்க்கெட்டில் ஒரு வேலை செஞ்சு கொண்டோ இல்லாட்டி இப்போ டிஜிட்டல் மீடியாவோட சம்மந்தமான சின்ன சின்ன ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு அவங்களுக்கு மணி மேக்கிங் மைண்டில் தான் இருக்கிறாங்கன்றது தான் நான் நினைக்கிறேன். கேர்ள்ஸ் எஜுகேஷன் பெஸ்ட்டாக இருக்குது. பாய்ஸில் வந்து மணி மேக்கிங் மைண்டில் தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறாங்க. 100க்கு நான் நினைக்கிறேன் ஒரு 75% அந்த மாதிரி இருக்கிறாங்க. 25% பாய்ஸ் நல்லா படித்து கொண்டு வராங்க. உண்மைக்கும் நாங்கள் இன்னும் ஒரு 5-6 இயர்ஸ் போகிற நேரம் எங்கள்கிட்ட கேர்ள்ஸுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் ஒன்று தேடுறது பெரிய ஒரு சவாலாக வரும் என்று நான் நினைக்கிறேன். அது உண்மையான ஒரு இப்போ இருக்கிற ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கொஸ்டின் தான். நிச்சயமா. அதே மாதிரி இப்போ உங்களோட பாடசாலையில் இருக்கலாம், இப்போ நீங்கள் வந்து கொண்டு போகிற மாணவர்களுடைய, அதாவது ஆண் மாணவர்களுடைய கல்வி தகமையோட விகிதம், அதாவது அவர்கள் கற்றுக்கொள்றதுக்கு அவர்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்குங்க. அந்த ஆர்வம் வந்து நீங்க பார்க்குற வரைக்கும் எப்படி இருக்கு? என் பார்வையில் பார்த்தா எங்கட பாய்ஸ் அவங்க கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறாங்க. ஒரு பக்கத்தினர் அவங்களோட பேக்ரவுண்டில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் சரி நாலேஜோடு இருக்கிறார்கள், அந்த பக்கம் போகிறாங்க. மற்றபடி இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எஜுகேஷன் இதுகளுக்கு போகுதுன்னு இருக்குமா இருந்தால் அவங்களுக்கு பின்னுக்கு இருந்து நாங்கள் வழிகாட்டணும். டீச்சர்ஸும் ஸ்கூலும் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் பின்னுக்கு நிற்கணும். அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இது தேவை. இப்போ நாங்கள் இருக்கிறது 21st century, அங்கே சேலஞ்சஸ் இருக்கு. அந்த சேலஞ்சஸுக்கு இந்த பிள்ளைகள் எப்படி முகம் கொடுக்குறன்றத டீச்சர்ஸாகவும் பிரின்சிபல்ஸாகவும் நாங்கள் பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்படி சில பேர் எங்களுக்கு கொண்டு வரோம் மேலுமா இருக்குது. அவங்களுக்குரிய வழி இதுதான், எதிர்காலம் இதெல்லாம் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குது. புத்தக படிப்பு மட்டுமில்லை ஆண் பிள்ளைகள்கிட்ட தேவையா இருக்கிறது. யார்கிட்ட ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், எங்களோட 21ஆம் நூற்றாண்டு சவால்களான வாழ்க்கை திறன்கள், கல்வி திறன், எழுத்தறிவு திறன், இந்த திறன்களை அவங்க எப்படி பெற்றுக்கொள்ளும், ஸ்கூல் டைம்ல அவங்க எவ்வளவு டெவலப் ஆகலன்ற வழிமுறைகளை நாங்க தான் ஆண் பிள்ளைகளை காட்டி கொடுக்க. நீங்க வந்து இப்போ கொழும்புலேயே பிறந்து கொழும்புலேயே வந்து இன்றைக்கு ஒரு பிரின்சிபலாக இருக்கிறீங்க ஒரு பாடசாலையில். அதிகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொழும்புல வந்து குறிப்பாக ஒரு விமர்சனமாக கூட இருந்த ஒரு விடயம் என்னென்னா, ஓயல் வரைக்கும் படித்தாலே போதும், அங்கால வந்து வெளிநாட்டுக்கோ இதுக்கும் போயிடலாம் அப்படின்றது. இப்போ மிஸ் சொன்ன மாதிரி அந்த ஓயல் எக்ஸாம் எழுதுறது அது ஒரு குவாலிஃபிகேஷனை மட்டுமே எடுத்துகிட்டு போகிற சமூகமாக முஸ்லீம் சமூகம் வந்து இன்றைக்கு கல்வியில் வந்து இருக்கிறத நீங்கள் படிக்கிற காலமாக இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் ஒரு பதவியில் இருக்கும்போதும் நீங்கள் அதை அறியக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு விமர்சனம் இருக்குது. இதை பற்றி உங்களோட பார்வை என்ன? இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் கொஞ்சம் பேர் இருப்போம், நாங்கள் புக்ஸோடையே தான் இருப்போம். ஸ்பெஷலி நாங்கள் கேர்ள்ஸ் புக்ஸும் கையுமா தான் இருப்போம். ஆனால் எங்களோட நான் மிக்ஸி ஸ்கூலில் தான் படித்தேன். எங்களோட படித்த பாய்ஸ் இருப்பாங்க. அவங்க சில நேரம் இந்த புக்ஸ் படித்து அந்த எக்ஸாம் பாஸ் ஆகி நல்ல எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுல பின்னுக்கு இருந்தாலும் சொசைட்டிக்கு அவங்க போன பிறகு நல்ல வழிகாட்டல் ஒன்று இருக்குமா இருந்தால் அவங்களோட நிலைமை இப்போ நாங்கள் படித்து முன்னுக்கு வரதை விட அவங்க இன்னும் மேலே போயிட்டுருப்பாங்க. உதாரணம் இப்போ நான் படித்த பீரியடில் சில பேர் பாய்ஸ் இருந்தாங்க, அவங்க ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க டெக்னாலஜி ஃபீல்ட் மற்றது ஐடி அப்படியான பக்கத்தில் ஆர்வம் இருந்துச்சு.
இப்ப நாங்க பார்க்க போல எங்களுக்கும் சந்தோஷம். அந்த பாய்ஸ் எங்களை விட நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதுக்குரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. வாய்ப்பு கிடைச்சவங்க தப்பி பிழைச்சி உயர்நிலைக்கு போவாங்க. அப்படி வாய்ப்பு கிடைக்காதவங்களோட நிலைமை தான் எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா ஸ்கூல் லெவல்ல நாங்க எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் எடுத்து கொடுக்கணும்ன்றது தான் என் தேவைப்பாடாகவும் நம்பிக்கையுமா இருக்கு. அதே மாதிரி வந்து என்னன்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த காலத்தில் வந்து டெக்னாலஜி அதிகமாக வந்து இன்றைக்கு ஏஐயில் வந்து தங்களுக்கான தகவல்களை தேடி திரட்டி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வந்ததால் மாணவர்கள் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ ஒரு புத்தகத்தை பார்த்து படித்து அதை ஞாபகம் வச்சு அதில் ஒரு பரீட்சையில் எழுதுறதை விட இது வந்து இலகுவாக இருக்கும் அப்படின்ற ஒரு நாட்டத்தால் இன்றைக்கு வந்து ஐடி சென்டராக இருக்கலாம், அதே நேரத்தில் மொபைல் இருக்கலாம், இதில் வந்து அவர்களோட ஆர்வம் அதிகமானது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் உங்களோட பாயிண்டில்? உண்மைக்குமே இப்போ இனி வரப்போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். என்னென்னு சொன்னால் இப்போ கூடுதலாக நாங்கள் சொல்லுவோம் முந்தி ஃபோன் பாவிக்க வேணும், ஃபோனில் டைம் செலுத்த வேணும், அதுதான் நாங்கள் பேரண்ட்ஸாக பிள்ளைகளுக்கு சொல்லி வந்தது. ஆனால் கோவிடுக்கு அப்புறம் ஒரு காலகட்டம் வந்துச்சு, நாங்களே ஃபோனை கொடுத்து ஃபோனில் தான் இனி முழுசாகவும் நடக்க தொடங்கிச்சு. இப்போ உண்மைக்கும் மிச்சம் விஷயம் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஃபிசிக்கலாக வர தேவையில்லை, ஜூம் மீட்டிங்லேயே எங்களுக்கு நிறைய விஷயம் செய்யலை. இப்போ பாய்ஸ் வந்து உண்மைக்கும் மேடம் சொன்ன மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் நினைக்கிறேன் ஸ்கில் ஒரு பிள்ளைக்கு எஜுகேஷன் உண்மைக்கு எங்களோட சிஸ்டம் இப்போ நாட்டுக்கு தேவையான ஒரு கார்பரேட் வேர்ல்டுக்கு தேவையான ஒரு அவுட்புட் ஒன்று தரது இல்லைன்றதான் என் அபிப்பிராயம். எங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் நிறைய மாறணும். எங்களோட எஜுகேஷன் சிஸ்டமில் அது நீங்கள் சொல்கிற மாதிரி புத்தக பூச்சிகள் மட்டுமே இன்றைக்கு யூனிவர்சிட்டி போய் வெளியே வராங்க, அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் ஆகி வெளியே வராங்க. இல்லை கார்பரேட் வேர்ல்டுக்கு போகிற நேரம் அவங்க பார்க்குறது அவங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷனை விட உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி உங்களோட ஐடி உங்களோட ஸ்கில் எப்படி இருக்குது, உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அடுத்தது நீங்கள் உங்களோட இந்த பேசுகிற திறன், ஸ்பெஷலி இங்கிலீஷ் லாங்குவேஜ், அந்த ஸ்பீக்கிங் நாலேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது. உண்மைக்கும் நாங்கள் ஒரு இன்டர்வியூ வந்தாலும் முந்தி மாதிரி ஃபைலை கொண்டு போய்த்து வச்சு செய்கிற ஒரு இன்டர்வியூ இல்லை. இப்போ அவங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸை தான் அவங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே எல்லாம் கார்பரேட் வேர்ல்டு. நான் இப்போ கவர்மெண்ட் செக்டர் நான் கதைக்கல, கவர்மெண்ட் செக்டர் இன்னுமே பழைய அதே ஸ்டைல் போய்கொண்டு இருக்குது. ஆனாலும் கார்பரேட் வேர்ல்டு ஏன்னா நாங்கள் இப்போ பிள்ளைகளை கார்பரேட் வேர்ல்டுக்கு தான் தள்ள வேணும். இனி நாங்கள் இன்னுமே அந்த பழைய ஸ்டைலுக்கே புத்தகமும் டாக்கும் வச்சு கொண்டிருந்தா சரி வராது. நிறைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் செய்யணும். நான் நினைக்கிறேன் பிள்ளைகளை படிக்கிற மாதிரியே ஈவினிங் ஹவர்ஸில் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் செய்து புதிய பிரின்சிபல் மாதிரி இன்னும் மேடமவங்க மாதிரி இன்னும் முன்னுக்கு வரணும். நிறைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி பிள்ளைய ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் கையா, நான் சொல்கிறேன் ஹார்ட் ஒர்க்கராக இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கராக வெளியே போடணும்ன்றது தான் என்கிட்ட. இது வந்து நம்ம வந்து கொமனாக வந்து எதிர்நோக்கிற பிரச்சனையில் ஒன்றா நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். ஆனால் இப்போ நம்ம வந்து முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கொழும்புல இருக்கிற மாணவர்கள். இன்றைக்கு நம்ம மறைச்சாலும் சரி, சமூகத்தில் பேசாட்டிக்கும் சரி, ஒரு உண்மையான விஷயமா நம்ம பார்க்குறது எதுன்னு சொன்னால் சிறுவர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிற மாதிரி. அதுலேயும் குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் பெரும்பான்மையாக நம்ம இதை கேள்விப்படுறோம். சில விஷயம் வெளியில் வராட்டிக்கும் பெரும்பான்மை இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இப்போ ஒரு ஆசிரியராக நீங்கள் வந்து ஒரு பிரின்சிபலாக ஒரு பாடசாலையை தலைமை வகிக்கிற நீங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாடசாலை மாணவர்கள்ற அவர்களுடைய நடத்தையாக இருக்கலாம், அவர்களுடைய கல்வி விகிதமாக இருக்கலாம், அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் சமூகம் தர விகிதமாக இருக்கலாம். நீங்கள் இப்போ பணிபுரிகிற பாடசாலையாக இருக்கலாம், இல்லைன்னா இதுக்கு முன்னுக்கு நீங்கள் பணிபுரிஞ்ச பாடசாலையாக இருக்கலாம், உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சவால்களை எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்திருந்தால் இன்றைக்கு அவர்களுடைய கல்வி விகிதம் ரொம்ப குறைவானதாக காணப்படும். இதுக்கு என்ன மாற்றிவிட இல்லை என்ன இதுக்கான வழிகளை நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க? நான் பார்க்குற பேரண்ட்ஸ் கண்காணிப்பு, பிள்ளைகள் பாடசாலை உள்ளுக்கு ஏதாவது கெட்ட பழக்கத்தை பழகுறது, கொழும்புல பிள்ளைகள் பழகுறது சமூகத்துக்கு ஒரு கெட்ட பழக்கம், போதை பாவனை எதையோ பழகுறது பிள்ளைய சமூகத்தால. இப்போ பேரண்ட்ஸ் பார்க்கணும் எங்களோட பிள்ளைகளை யாரோட தொடர்பு கொள்றாங்க. இப்போ வயசுக்கு மீறின கூட்டாளி, ஒரு 16 வயசு பிள்ளைக்கு 25 வயசுல உள்ள ஒரு ஃப்ரெண்ட்,
அப்ப 2 கெப்பும் இந்த பிள்ளை இப்பதான் சமூகத்துக்கு நுழைய போகுது. அந்த பாய் மெச்சுவர்ட். அப்ப அந்த லெவலுக்கு தான் இந்த சின்ன பிள்ளையை எடுத்துக்கொண்டு போகும். அது எந்த பக்கத்துலயும் இருக்கலாம். அப்ப பேரண்ட்ஸ் பார்க்கணும் எங்களோட பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு தூரத்துக்கு போகுது, அவரோட சம வயதுள்ள குழுக்கள்லையும் நல்ல நண்பர்கள் யாருன்றத புள்ள அறிஞ்சு கொள்ற அளவுக்கு பேரண்ட்ஸ் கைட் பண்ணணும். அதில் தான் நான் எப்பவும் நினைக்கிறேன், பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான தொடர்பு மிகவும் நெருக்கமா இருக்கணும். ஒரு 16 வயசு ஆன பிறகு பேரண்ட்ஸ் பிள்ளைய தனது ஃப்ரெண்டா நினைக்கணும். அது ஒரு ஏதோ அந்த இதுல பார்த்து நான் பெரிய ஆள் புள்ள சின்னது அதால் எங்க 2 பேருக்கும் சமரசமா இருந்து பேசலான்ற பேரண்ட்ஸ் நினைக்க கூடாது. பேரண்ட்ஸ் எப்ப பிள்ளையோட ஃப்ரெண்ட்லியா பழவ நினைக்கிறாங்களோ அப்ப அந்த புள்ள வழிகெட்டு போற வாய்ப்பு குறைவு. இது நான் ஒரு அதிபரா இல்ல, ஒரு கவுன்சிலரா சொல்றேன். அது நான் காண்றேன். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்றத நான் நிறைய பார்த்திருக்கிறேன். இப்ப அதிகமான பிரச்சனை போதைப் பொருள் ஆகட்டும், மற்றது சமூக ஒழுக்கக்கேடுகள் ஆகட்டும் ஆரம்பிக்கிற இடம் சொசைட்டி. அதுக்கு காரணம் பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான இடைவெளி குறைகிறது. அது ஒருவேளை பேரண்ட்ஸ் நல்ல கண்காணிப்புல இருப்பாங்களாண்டா, பிள்ளைய மிச்ச அக்கறையோட பார்ப்பாங்களாண்டா இந்த சதவீதத்தை குறைக்கலும். அடுத்தவங்க பாடசாலையும் இதை கொஞ்சம் உன்னிப்பாகவே பார்க்கணும். சில நேரம் மாணவர்கள்ட அசாதாரண நடத்தை இருக்கு. காலையில வந்தா தூங்குறது, பிள்ளை ஏன் தூங்குதுன்னு தேடி பார்க்கணும். சில நேரம் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இருக்கலும், நைட்ல மிச்ச நேரம் வேலை செஞ்சுட்டு வர பிள்ளையா இருக்கலும். அப்ப அந்த பிள்ளையோட தூக்கத்துக்கு என்ன காரணம்னு தேடி பார்க்கணும். பிள்ளையோட அசாதாரண சில நடத்தைகளை நாங்க இனங்காணையிலும் ஸ்கூல் அவர்ஸ்ல. அப்ப அதை பின்னுக்கு நாங்க கண்டும் காணாம விடாம அதை தேடி பார்க்கணும். தேடி பார்த்துட்டு அதை உறுதிப்படுத்தி கொள்ற விதமா பேரண்ட்ஸோட தொடர்பு கொள்ளணும். மற்றது அந்த நண்பர்களையும் தேடி பார்க்கணும். பார்த்து அதுக்குரிய ஒரு சொல்யூஷனை ஸ்கூலும் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி என்னன்னு சொன்னா இப்போ பாடசாலை மாணவர்கள் இருக்கலாம், இப்படி படித்து பல்கலைக்கழகம் தெரிவாகிற மாணவர்களாக இருக்கலாம், அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் குறிப்பாக வந்து இந்த பாடசாலைகள் இணைஞ்சு பள்ளி நிர்வாகங்கள், அந்த சமூக சேவை தொண்டு நிறுவனங்கள் இவைகளும் முன் வந்து செயற்படுது. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு வந்து கல்வியில் அது குறிப்பாக வந்து பாடசாலை கல்வியில் வந்து ஆர்வம் அப்படின்றது எங்கள் சமூகத்தில் ஒரு பின்தங்கிய நிலையாகவே இருக்குது. குறிப்பாக என்ன சொன்னோன்னா, ஒரு இந்த வாழைத்தோட்டம், அந்த கெசல்வத்தினோம் அந்த பிரதேசத்தில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த போதுன்னா பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க. ஏன்னு சொன்னால் அவர்கள் மேலும் படிக்கட்டும், அதுக்காக படித்து முடிக்கும் வரைக்குமான செலவுகளை கூட நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்றத சில நிறுவனங்களும் சரி பள்ளி தனிநபர்கள் கூட வந்திருந்தாங்க. ஆனால் இவ்வளவு இருந்தும் எங்களுடைய சமூகம் வந்து ஏன் பின்னோக்கி இருக்குன்றதை உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும். உண்மைக்கும் லேக் ஆஃப் நாலேஜ்னு தான் சொல்லணும். ஏன்னா உண்மைக்கும் இப்போ எனக்கு தெரியும் நிறைய எங்களோட சமூகம் தனவந்தர்கள் நிறைய பேர் இப்போ எஜுகேஷனை நோக்கி முன் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நிறைய யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகின பிள்ளைகளுக்கும் சரி எல்லா விஷயத்துலையும் அவங்க தாராளமாக செலவழிக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னமும் அந்த நாலேஜ் பேஸ்ட் எஜுகேஷன் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஒரு குறிக்கோள் ஒன்று இல்லை, நாங்கள் எங்கே போய் முடிக்கணும். இப்போ தொடங்கக்குள்ள சொல்கிறேன், நான் டாக்டர் ஆகுறேன், என்ஜினியர் ஆகுறேன், சின்னத்தில் ஒரு கிரேட் 6க்கு வர போகல அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அது ஆக மேலே ஏ லெவலுக்கு வர நேரம் இனி அந்த சரியான ஒரு தூர நோக்கு இருந்தால், ஒரு விஷன் ஒன்று இருந்தால் தான் அதுக்கு அவங்க சரியாக போகலுமா இருக்கும். அது உண்மைக்கும் அது கலம்புல நான் ஒரு மிச்சம் ஒரு குறைவாக நான் அதை பார்க்குறேன். ஒரு ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, பேரண்ட்ஸை மீட் பண்ணி அவர்களோடு கலந்துரையாடும் போதும் சரி, மாணவர்களை கலந்துரையாடும் போது. ஆனால் இதுக்கான மாற்று வழியாக இப்போ நீங்கள் செயல்பட்டு இருக்கிறதால கேட்க மாற்று வழியாக என்னென்னலாம் வந்து செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ற உங்கள் அபிப்பிராயம் மட்டும் இருக்கு? நான் நினைக்கிறேன் O level இல்லாட்டி grade 9 ஆகக்குள்ள பிள்ளைகளுக்கு சமூக திறன்களை, மற்றவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணுறது, நல்லதை தேடிக்கொள்கிற அளவுக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டல் கொடுக்கணும், மோட்டிவேஷன் செய்யணும். அதே போல பிள்ளைகளுக்கு தெரியாத சில பக்கங்கள் இருக்கு. இப்போ நாங்கள் சொல்லுவோம், உதாரணமாக பிள்ளைகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த அறிவு தேவை. என்னென்னா சமூகத்தில் சேர்ந்து எல்லோருடையும் வாழ போக்களையும் தான் பின்தங்கி போகக்கூடாது, எனக்கு இது தெரியாது,
என்னையால இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்ணிடலாம், நான் அவங்களுக்கு மத்தியில போனா அவமானப்படையிலும், அப்படி சில எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணங்கள் வராம நாங்க மாணவர்களை அந்த ஸ்டெப்ல இருந்தே முன்னுக்கு காட்டணும். இதுதான் ஒரு பிள்ளையோட குறைன்னு நாங்க கண்டுபிடிச்சோம்னா அந்த குறையை தீர்க்க அந்த இடத்துலயே ஒரு சொல்யூஷனை தேடணும். அது எங்கட சமூகத்துல பொறுப்பு. மாணவர்கள் தெரியாதவங்க, அவங்களுக்கு இப்பதான் சமூகத்தை பாக்குறாங்க. ஆனா நாங்க அனுபவம் உள்ளவங்க, நாங்க அந்த பிள்ளையோட குறையோ இல்லாட்டி அது தேவை என்னன்னு நாங்க சமூகம் இனங்கண்டு அந்த வழியில அந்த பிள்ளைகளை வழிபடுத்தினா நான் நினைக்கிறேன் எங்களோட சமூகம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். இதுல பள்ளிகளோட பங்கும், பாடசாலைகளோட பங்கும், சமூக நிறுவனங்களோட பங்கும் பெருசா தேவைப்படுது. ஓகே, இதுல வந்து இன்னொரு விஷயமா நான் கொழும்பை அடிப்படையா வச்சு பார்க்கணும் அப்படின்னா, பெரும்பான்மையா வந்து பொருளாதார சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்கள் ஒரு 3 பேர் இல்லை 2 பேர் இருந்தாலே அதுவே வந்து பெரும் செலவாக மாதிரி, குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கும் உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு அனுப்ப வேண்டிய சூழல் வரும்போது ஆண் பிள்ளையாக இருந்தால் நீ படித்தது போதும், என்னோட வேலைக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையை நாங்கள் வந்து கொழும்புல பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுக்கு மாற்று வழியாக வந்து நம்ம என்ன செஞ்சாலும் பொருளாதார பிரச்சனை வந்து ஒரு பாடசாலை அதிபராலேயோ ஆசிரியராலேயோ வந்து அதை தீர்க்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு கல்வி அறிவியை கொடுக்கணும்னா இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். பாடசாலைக்கும் அந்த பாடசாலையில் கடமை புரிகிற அதிபருக்கும் மாணவர்களை முன்னே கொண்டு போகிறதுனா பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதுக்கு என்ன வழியாக இருக்குது? உண்மைக்குமே நாங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். ஸ்கூல்ஸில் அதிபர்களுக்கு பேப்பர் ஒர்க் கூட, அதனால தான் அவங்களுக்கு அந்த பிள்ளைகளையோ அவங்க டீச்சர்ஸையோ பார்க்குற டைம் அவங்களுக்கு குறையுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதில் உண்மைக்கும் எங்களோட நாங்கள் ஒரு சொசைட்டி ஒன்று சேர்ந்து நாங்கள் இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் அடுத்த வெள்ளிக்கிழமை செய்கிறதுக்கு தீர்மானித்திருக்கோம். இதுக்கு மூலி ஃபர்ஸ்ட்டுக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்கு எங்களோட லாயர் சட்டத்தரணி ருஷ்டி ஹபீப் அவர்கள் முன் வந்திருக்கிறாங்க. எங்களோட ஒரு டீம் ஒன்றில் சாஃப்ட்வேர் ஒன்று நாங்கள் செய்திருக்கிறோம். ஃபுல்லாக ஸ்கூல்ஸில் சகல விடயங்களும் பிரின்சிபலுக்கு ஒரு பட்டன் கிளிக்கில் பார்க்கலும். அதை நாங்கள் இன்ஷால்லா 1000 ஸ்கூல்ஸ் ப்ரொஜெக்ட் தொடங்கியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது கலாம்பு முஸ்லீம் ஸ்கூல்ஸோட அடுத்த வெள்ளிக்கிழமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸ்கூல்ஸுக்கு ஃப்ரீயாக அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டாலேஷன் செய்து கொடுக்கறதுக்கு நாங்கள் முன் வந்துக்கிறோம். நினைக்கிறேன் அப்படி செய்து கொடுத்தா அந்த பேப்பர் ஒர்க் குறையிற நேரம் இந்த பிள்ளைகளை பற்றி பார்க்குற கூட டைமை பிரின்சிபல்மாருக்கு டீச்சர்ஸுக்கு செலவழிக்கலும்னு நான் நினைக்கிறேன். இது உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயமான நான் நிச்சயமா இந்த மாதிரி ஒரு விடயம் வந்து நல்ல ஒரு விடயம், சமூகத்துக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடியது மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து இது ஒரு விமர்சனமாக இல்லை, நான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் தொடர்ச்சியாக வந்தாலும் ஆனால் அது வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அது அப்படி இல்லாமல் போகிறதே நம்ம பார்க்கக்கூடியது. ஒரு செயற்திட்டம் வரும், அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் போகும், அதுக்கப்புறம் பார்த்தா அது அப்படி இல்லாமல் இன்னொரு கட்டம் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதிரி இதை உங்களோட ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று இருக்கு. நாங்கள் உண்மையாக இந்த விஷயம் இந்த வருஷத்துக்குள்ளே செய்து முடிச்சுட்டு அதோட நாங்கள் பின்வாரன்றது எங்களுக்கு இல்லை. எங்களோட தூர நோக்கு இருக்குது இதில். நாங்கள் என்ன சொன்னால் நாங்கள் இப்போ இதில் சேர்ந்திருக்கிற ஆக்கள் எல்லாம் எஜுகேஷனிஸ்ட், எல்லாம் நல்லா படித்தவங்க தான் செய்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. எங்களோட இம்பார்ட்டன்ட் இது நாங்கள் உண்மைக்குமே எங்களோட சமூகத்தை கூட செய்கிறதோட மற்ற சமூகங்களையும் சேர்த்து கொண்டு தான் செய்கிற நோக்கில் இருக்கிறோம். அப்போ நாங்கள் இதை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கொஞ்ச நாளில் முடிக்க மாட்டோம். தொடர்ந்து எங்களோட இது அப்பப்போ அந்த சாஃப்ட்வேரை நாங்கள் மாடிஃபை பண்ணிக்கொண்டு தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து இந்த ஸ்கூல்ஸுக்கு தொடர்ந்து செய்கிற எங்களோட முயற்சிக்கு வெற்றி அடையும்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயற்திட்டம் வரும்போது பாடசாலையில் இருக்கிற உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அது பாடசாலையோட தொடர்பில் இருக்கிறீங்க, தினமும் வந்து பாடசாலை போகணும், மாணவர்கள் கண்காணிக்கணும், இவ்வாறான ஒரு செயற்திட்டம் வரும்போது உங்களுக்கு எப்படி பிரயோசனமாக நினைக்கிறீங்க? இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா தனித்தனியே இயலாத பொருளாதார வசதி குறைஞ்ச பிள்ளைகளுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பெரிய ஒரு பயன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது பிரின்சிபல் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனோட போனாலும் பின்பற்ற காலத்தில் மாணவர்களுக்கும் இது பயனளிக்கக்கூடியதாக அமையும். மற்றபடி நீங்கள் சொன்ன போல் எதுவும் நிலைக்காமல் டக்குன்னு மாற காரணம் என்னென்னா அந்த தலைமைத்துவங்களில் ஏற்படுற மாற்றம்.
டக்குன்னு ஒரு தலைவர் மாறினோடனே பாலிசி அப்படியே மாறியாச்சு. ஆனா நாங்க என்ன செய்யணும், ஒரு கொள்கை என்றால் அதை நிரந்தரமா வைக்கணும். யாரு மாறினாலும் இந்த கொள்கை பின்பற்றப்படணும்னு நாங்க ஒரு ஏற்பாடை செஞ்சோம்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு தலைமைத்துவம் மாறின உடனே அவங்களோட பாலிசியும் மாறாது. அதை நிலையா வச்சுட்டு கொண்டு செயற்பட்டோம்னா தொடர்ந்து வர காலத்துல எங்களோட பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையும். இன்ஷா அல்லாஹ் மேடம், இது பிள்ளைகளுக்கு மத்தியிலும் அவங்களுக்கு பயனுள்ள வகையிலையும் கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இறுதியா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, கொழும்பு நீங்க அடிப்படையாக கொண்டு கொழும்பு பாடசாலைகளில் பணிபுரிகிறதால இந்த ஆண் பிள்ளைகள் அவர்களுடைய விகிதாசாரம் பெண் பிள்ளைகள் அதிகமாக வந்து கல்வியில் எதனாலும் ஒரு தொழில் வாய்ப்பு அப்படின்னு போகும்போது அது குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் எந்த துறையாக இருந்தாலும் போகிறதுல பெரும்பான்மையாக ஒரு தடையாக வந்து மூடிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அதை தாண்டி ஒரு பெண்ணாக வந்து ஒரு பிரின்சிபலாக இந்த இடத்துல இருக்கிறீங்க. இறுதியாக அந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதையும் சொல்லிடுறீங்கன்னா சரி. நாங்கள் பெண் பிள்ளைகள் தான். இப்போ உதாரணம் என் சொந்த லைஃப்பை எடுத்தாலுமே எங்களோட குடும்பத்தில் இப்படி படித்து முன்னுக்கு வர வாய்ப்பு யாருக்கும் வரல. நான் ஒரு புரட்சி செஞ்சு வந்த மாதிரி தான் இந்த இடத்துல படித்து கொண்டு வந்தேன். ஓ லெவலில் என்ன படிப்பை நிப்பாட்ட போனாங்க, நான் பிடிவாதமாக தான் வந்தேன். என் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் ஒரு பிடிவாதமாக ஒரு போராட்டத்தின் கீழே தான் நடந்துச்சு. நான் நினைக்கிறேன் எங்களோட பிள்ளைகள் ஒரு இந்த படிப்பு விஷயத்துல கூடிய அக்கறை செலுத்தணும். ஏனென்றா ஃபியூச்சரை எங்களுக்கு தரக்கூடிய ஒரே விஷயம் படிப்புன்னு தான் நான் நினைப்பேன். அதால நான் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இந்த ஸ்கூல்ல சொல்றது, பொம்பளை பிள்ளைய ஸ்மார்ட் ஆகும். அதுக்குண்டு பெற்றோரை மீறி நடக்கணும்னு தேவையில்லை. எங்களோட பக்கத்துல நியாயம் எங்களோட தேவை என்னன்னு நாங்க புரிய வைக்கணும். அப்படி புரிய வச்சா எங்களோட லைஃப்லயும் நாங்க ஒரு இடத்துக்கு வந்து நிக்கலும். நாங்க பெற்றோரோட வார்த்தைக்கு கட்டுப்படணும், எல்லாம் அது செய்யணும் தான். ஆனா எங்களோட பக்கம் உள்ள நியாயத்தை எங்களோட பெற்றோர் விளங்கி எங்களோட ஹையர் ஸ்டடீஸுக்கு அவங்கள உதவுற அளவுக்கு போகணும். இப்போ நான் லெவலோட என்னைய வீட்டில் நிப்பாட்டியாச்சு, இதுமாரி பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே போயிட்டு. ஆனால் என் ஹஸ்பண்ட் என்னைய படிக்க வச்சாரு. அவர் எனக்கு எப்பவும் சொல்வார், என்னை விட நீங்கள் படிக்கணும்னு. அப்போ இப்படியான வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்ச ஒரு பெண்கள் இப்படி வருவாங்க. சில நேரம் பெற்றோருக்கு இந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருந்தாலும் அவங்க பிள்ளைகளே தின்னுவாங்க. ஆனால் எங்கிட்ட சில பழமைவாத கருத்துகள் இருக்கி, பொம்பளை பிள்ளைகள் படிக்க தேவையில்லை, தொழிலுக்கு போக தேவையில்லை அப்படின்னு. ஆனா எல்லா பெற்றோரும் நினைக்கணும், பெண் பிள்ளைகள் தன்னை சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு நாங்க அந்த பிள்ளைகளை ஆக்கணும். அவங்க வேலைக்கு போறாதது அவங்களோட விருப்பம். ஆனா பேரண்ட்ஸா எங்கட கடமை எங்கட பெண் பிள்ளைகளை தன்னை சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு தயார்படுத்தணும். நிச்சயமா. இறுதியா ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு கேள்வியா நான் கேட்கிறேன். நீங்க கடமை புரிஞ்ச காலத்திலையும் சரி, இப்ப நீங்க கடமையில் இருக்கிற காலத்திலையும் சரி, இந்த கல்வியில மாணவர்கள் அதிகம் கவனம் செலுத்துறதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நான்டா செஞ்சது இந்த நேரம் என்கரேஜ் பண்றதான் நான் செஞ்சது. நான் பிள்ளைகளோட பர்சனலா பேசுவேன். நான் சொல்ற ஒரு விஷயம்தான், பொதுவா படிக்கிற நேரத்துல உங்களோட முழு கவனத்தையும் எஜுகேஷன்ல மாத்திரமே செலவழிங்க. ஏன்னா வெளியே எக்ஸ்போஜர்ஸ் கூட கலம்புவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்க இடம் கொடுக்க வேண்டாம். அட்வான்ஸ் லெவல் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி போங்க. யூனிவர்சிட்டி போன பிறகு உங்களுக்கு சமமான ஆட்கள் உங்களுக்கு அங்கே காணக்கூடியதா இருக்கும். அதனால பெண் பிள்ளைகளை மோஸ்ட்லி நான் படிப்பிச்சது, நான் பிரின்சிபலாக இருந்தது மிச்சம் கேர்ள்ஸ் ஸ்கூலில். நான் கேர்ள்ஸை மோட்டிவேட் பண்ணுறது மிகவும் அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை. நான் அந்த மோட்டிவேஷன் தான் நினைக்கிறேன். இன்றைக்கு நான் இருந்த எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பிள்ளைகள் நல்ல இடத்துல வந்திருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் மோட்டிவேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ பிரின்சிபல். நீங்க வந்து இப்போ ப்ராக்டிக்கலா இப்போ வரைக்கும் ஒரு முகம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு உளவல துணையாளர் என்ற ரீதியில அந்த ஸ்டெப்பை செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் இந்த பிள்ளைகளுக்கு காட்டுறது உலகம் இவ்வளவு பெருசா இருக்குது, அதுல நாங்க இவ்வளவு சின்ன ஒரு புள்ளியா தான் நாங்க இருக்கிறோம். ஆனா அந்த புள்ளி அடுத்தவங்களோட கண்ணுக்கு விளங்குற அளவுக்கு நாங்க ஷைன் ஆகும் நம்மன்னு பிள்ளைகளுக்கு சொல்றேன். அதுக்குரிய வேலைகள் பிள்ளைகளை நான் மோட்டிவேஷன் பண்றேன். பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும், சமூகத்துல அவங்களோட பங்களிப்பு என்ன, உலகத்துல அவங்களோட நிலைமை எப்படி மேம்பட்டு இருக்கணும், எங்களோட வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு நாங்க விளங்கி கொண்டு உலகத்துக்கும் நாங்க அதை காட்டுற அளவுக்கு வளரணும்ன்றத அவங்களுக்கு சொல்றேன். அதுக்காக அவங்களோட
நாலேஜும் ஸ்கில்லும் டெவலப் ஆகணும்ன்றதையும் அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் மூலம் சொல்லிட்டு வர்றது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அவங்க 2 பேருக்கும் இந்த நேரத்தில் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி இங்கே வந்ததுக்கு உங்களோட முயற்சி மென்மேலும் வெற்றி பெறணும். தொடர்ச்சியாக இது போல் சமூகத்துக்கும் சரி, குறிப்பாக முஸ்லீம் சமூகம் எதிர்நோக்கிற பிரச்சனைகளை தாண்டி கல்வியில் அவர்களுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு இன்னும் சமூகம் மேல் நோக்கி போகணும் அப்படின்றத நானும் பிரார்த்தித்து கொண்டு இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்த சர்ஃபான் அவர்களுக்கும் அதே மாதிரி இதை கோஆர்டினேட் செய்த மிஸ்டர் ஹுசைக் ஃபாரூக் அவர்களுக்கும் நன்றியை குறிக்கணும். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிர்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.